அன்னை மொழியான தமிழை வளர்க்க சங்கம் வைத்து களமாடிய வரலாற்றை கொண்டது மதுரை மாநகரம். தாய்மொழியை உச்சத்தில் அமர்த்த சீரிய முறையில் பங்காற்றிய மதுரையில் தமிழ் அறிஞர்களை போற்றுவதற்காக நிறுவப்பட்டிருக்கும் சிலைகள் கவலைக்குரிய நிலையில் உள்ளன. அங்கையர் கண்ணியான அன்னை மீனாட்சி அருள்பாலிக்கும் தளம் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முச்சங்கம் வைத்து தாய் தமிழை வளர்த்த களம், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவ வித்திட்ட நகரம் என மதுரையின் புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் வளர்ச்சியில் தனித்துவம் மிக்க பங்களிப்பை கொடுத்த மதுரையில் 1981ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5வது உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். அப்போது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட தமிழ் அறிஞர்களை போற்றும் விதமாக மதுரை மாநகரம் முழுவதும் மார்பளவு சிலைகளை நிறுவி கொண்டாடினார் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர். அந்த வகையில் திருவள்ளுவர், தொல்காப்பியர், தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, தனிநாயகம் அடிகள், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ஆறுமுக நாவலர், வீரமா முனிவர், சோமசுந்தர பாரதியார் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களுக்கு மதுரை முழுவதும் மார்பளவு சிலைகள் அமைந்தன. இவற்றில் மேலமடை சந்திப்பில் நிறுவப்பட்டிருந்த தனிநாயகம் அடிகளின் சிலை மேம்பால பணிகளுக்காக சில மாதங்களுக்கு முன்பு அகற்றப்பட்டது. தற்போது அந்த சிலை எங்குள்ளது என தெரியவில்லை. கே நகரில் உள்ள தொல்காப்பியர் சிலையின் முன்பு மரங்கள் அடர்ந்து காணப்படுகிறது. தல்லாகுளத்தில் உ.வே. சாமிநாத ஐயர் மற்றும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் சிலைகள் பராமரிப்பின்றி அடையாளம் தெரியாமல் காணப்படுகின்றன. தடுப்புகள் கூட அமைக்கப்படவில்லை. தாய் தமிழின் வளர்ச்சிக்காக வாழ்ந்தவர்களின் சிலைகள் பராமரிக்கப்படாதது தமிழ் ஆர்வலர்களை வேதனையில் ஆழ்த்தி வருகிறது. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையில இது போன்ற தமிழ் அறிஞர் சிலை பழுதடைந்து பாழாகி இது மாதிரி கவனிக்காம இருக்கிறது மிகவும் மிகவும் எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை அளிக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பாதுகாப்பு பண்ணணும். ஒரு பிறந்த நாள், நினைவு நாளுக்கு நாங்க மாலை போடலாம் போனோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு படிக்கட்டு இல்ல, உயரமா இருக்கு சிலை. அதே நேரத்தில் பாதுகாப்பு இல்லாம சுத்தம் இல்லாம இருக்கு. அரசு இது போன்ற தமிழ் அறிஞர்கள் பிறந்த நாள், நினைவு நாள்ல அரசு மரியாதையை ஏதாவது அந்த அரசு அதிகாரிகள் கண்டுக்கணும். தமிழறிஞர்களை போற்றவும் 5வது உலகத் தமிழ் மாநாட்டின் நினைவாகவும் நிறுவப்பட்ட சிலைகளின் பராமரிப்பில் அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்பது தமிழ் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது சிலைகள் பராமரிப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று பதில் கிடைத்தது.